ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே இருந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே இப்போ நம்ம ஜிம் போகாமல் வீட்டிலேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அப்புறம் வந்து நம்ம ஃபுட்டு இப்போ நம்ம இன்டேக் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நிறைய பேர் இப்போ டயட்டுக்குன்னே சில லைக் வந்து ஓட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வாங்கி இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அம்மாலாம் ரெகுலராக வந்து நம்ம ஃபுட்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு லைக் வந்து சாம்பார் அந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுலேயே வந்து நம்ம எப்படி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன், இல்லை அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்கிறேன், கிளியராக எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டிங் வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ வந்து ரொம்ப லாங்காக போச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும், அதனால தான். ஸோ வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செல்ஃபாக தோணுச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தேன்னா ஒல்லியாக இருந்தேன். ஸோ வந்து அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் இவ்வளோ ஒல்லியாயிட்டா, உனக்கு ஏதாவது நோய் வந்துருச்சா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தப்பு பண்ணுற, எதனால உனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசுவாங்க. இதே நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குண்டாயிட்டேன், நான் வீட்டில் வந்து இது பண்ணுறதுனால நல்லா கொஞ்சம் குண்டாயிட்டேன். குண்டானதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எதனால குண்டான, எதுக்காக இப்படி ஆகிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குண்டானதுக்கும் வந்து சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம வந்து குண்டானாலும் ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க, ஒல்லியாக இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க, நம்மளை ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கா செல்ஃபாக இல்லை, எனக்கு வேணும், எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும், நான் ஃபிட்டாக இருக்கணும், நான் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி அந்த தாட்டில் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்காக செல்ஃபாக தோணணும், என்னென்னா இல்லை நான் வந்து ஃபிட்டாக இருந்தால் நான் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருப்பேன், அதனால் நான் வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் டயட்டுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன், லன்ச் வந்து நான் என்ன டயட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன், டின்னர் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நான் அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாம் ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்கன்னு சொன்னனால தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க. ஏன்னா நான் வந்து அது இதில் சொன்னனால உங்களுக்கு வந்து தோணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நான் வந்து செல்ஃபாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி நான் நினச்சப்போ என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலை. நான் வந்து செல்ஃபாக இல்லை, ஓகே நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுனப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய அந்த இதெல்லாம் கிடையாது, டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே நான் 1 monthல நான் அதாவது வீட்டில் கொடுக்குறத வந்து லிமிட்டாக எடுத்து எப்படி வந்து நான் வந்து டயட்டை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன், எனக்கு எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் சரி ஓகே நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ என்னென்னலாம் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ண என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்டேக் தான், நம்ம ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறோன்ற பொறுத்து தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகுறதும் ஆகாததும். ஏன்னா நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுட்டை வந்து தப்பாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் வந்து கெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம 90% வந்து ஃபுட்டில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா 10% தான் வந்து எக்ஸசைஸ் அந்த இதுக்கெலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். என்னென்னா ஃபுட்டில் வந்து மெயினாக எடுத்துக்கோங்க, ஃபுட்டு வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 90% வந்து ஃபுட்டு, 10% வந்து எக்ஸசைஸ், இதில் தான் இருக்குது.
ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற ஃபுட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 5 தோசை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 தோசை சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து இப்போ சாப்பாடு வந்து ஃபுல்லாக சாப்பாடு வச்சுக்கிறீங்களா, அதை வந்து கம்மி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டொமக்கில் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப டெம்டேஷனாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது சாப்பிடணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், அது வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டெம்டேஷனாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான். அதே மாதிரி நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப இது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஒயிட் கலரில் இருக்க அந்த சால்ட்டு, சுகரு அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியல, இதான் இல்லை எங்கள் சிச்சுவேஷனுக்கு நாங்கள் இதெல்லாம் தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, சுகரை வந்து மெயினாக கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சுகரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னா நாட்டு சக்கரை இப்போ வந்து சுகர் வந்து உங்களுக்கு 20 ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா, நாட்டு சக்கரை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ருபீஸ் போட்டிங்கன்னா 40 ருபீஸ்க்கு கிடச்சிடும். ஓகேவா? ப்ரௌன் சுகர்ஸ் அது வந்து எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை அது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து மெயின் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹெல்தி வேறு, அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நீங்கள் வந்து சுகரை கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்க பல பிரச்சனை வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து சுகரை கட் பண்ணிவிடுங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து மார்னிங் வந்து இல்லை நம்ம டயட்டில் இருக்கலாம், நம்ம வந்து டயட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது என்ன ஃபுட் எடுத்துக்கலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கோங்க. வேணால் நம்ம வந்து டின்னர் ஸ்கிப் பண்ணலாம், டின்னர் கூட ஒரு ஃப்ரூட்டில் வந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டுமே வந்து முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுட்டு எடுக்கும் போது ரொம்ப 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 மஸ்ட்டு. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் தோசை வந்து இப்போ ஒரு தோசை நீங்கள் 2 தோசை ஒரு தோசை சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து ஒரு 250 கேலரிஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணுவோம் அதில். ஓகேவா? இதே வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 250 300 அந்த மாதிரி வந்து கெயின் ஆகும். அதனால தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஒயிட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாருமே நார்மலாக சொல்கிறது தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்மண்ட், இப்போ வந்து நீங்கள் பாதாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ பாதாம் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 10 to 20 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் பண்ணும். அதில் வந்து என்ன இருக்கும், ஃபேட் இருக்கும், ஆயில் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா வெயிட் கெயின் பண்ண தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும். இதே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இதுலேயே வந்து நீங்கள் ஒரு 10 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தப்பு கிடையாது. இதே நீங்கள் அதுக்கும் மேற்பட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து எதெல்லாம் வெயிட் எனக்கு வந்து லாஸ் ஆக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அதிகபட்சமாக எடுக்கும் போது என்ன ஆகும்னா வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர்த்து வெயிட் வந்து லாஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டு நான் ஒன்று இப்போ ரைஸ் தான் எங்கள் வீட்டில் செய்கிறாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டுறாங்க, வேறு எதுவும் நம்ம தனியாலாம் என்னால் செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரைஸை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைஸ் வந்து ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாம்பாரில் காயெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காயெல்லாம் எடுத்து அதை வந்து சாப்பிடுங்க. அந்த ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த அந்த பருப்பு குடி இருக்குல்ல, அந்த சாம்பாரில் போடுற பருப்பு கூட நீங்கள் சாப்பிடலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஹெல்தி தான். அதுவுமே ஹெல்த்தி, வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இதெல்லாம் இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதே வந்து ரைஸ் வச்சுட்டு நிறையா கூட்டுலாம் வச்சுருப்பாங்க, நிறையா சைடிஷ் மாதிரி நிறையா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கப்பு வந்து தனியாக எடுத்து சாப்பிடலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியெல்லாம் தான் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இது பண்ணணும். இன்னும் நான் டீட்டெயில்டாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து ஃபுல் டயட் நம்ம டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்றதையும் நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து
இப்படி தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். இதுக்காக நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கி தான் நான் சாப்பிட்டு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இருக்க பொருளை வச்சு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து நான் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறேன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு அதுதான் எனர்ஜி கொடுக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்காமல் நீங்கள் வந்து சாப்பாட்டிலே எப்படி வந்து நம்ம டயட்டில் வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து உடம்பை கம்மி பண்ணலாம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். நீங்கள் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வெயிட் வந்து லாஸ் பண்ணிடலாம். இதுதான் 90% ஆஃப் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்புல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் தான். அது வந்து ஒரு 10%. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து 150 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து எப்படி பண்ணணும்னா, இப்போ எடுத்த உடனே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப கை கால்லாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது டான்ஸ் வித் தீப்தின்னு நினைக்கிறேன் அந்த ஐடி பேர். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கரெக்டாக சொல்கிறேன். இது கரெக்டு தான் நினைக்கிறேன். டான்ஸ் வித் தீப்தின்னு சொல்லி அந்த ஐடி நேமு. அந்த இதில் வந்து அது யூடியூப் சேனல் தான். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மியூசிக்கும் வந்து நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டோ இல்லை வந்து நீங்கள் அதை வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு இப்போ செப்பரேட்டாக இப்போ பெல்லி ஃபேட்டை குறைக்கணுமா, அதுக்கு வந்து தனியாக வந்து அவங்க செஞ்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்போ டான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா அந்த வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதே வந்து உங்களுக்கு டான்ஸ் பிடிக்காட்டியும் அந்த சாங் அந்த பீட் வரும் இல்லையா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அது வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸசைஸ் நீங்கள் லைனாக அவங்கள பார்த்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து அது வந்து கண்டினியூ பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா அதை மாற்றி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம். அதுதான் ஒரு லாஜிக்கு. நீங்கள் பிடிச்ச விஷயத்த வந்து நல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம படம் நேம் இல்லை ஏதாவது படத்தில் இருக்க டைலாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெமரைஸாக வச்சுப்போம். இதே நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸில் வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு போயமோ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அது மனப்பாடத்தில் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் சிஸ்டர் வந்து ஒன்று பண்ணுவாள். என்னென்னா, நான் வந்து இங்கிலீஷில் ஒரு போயம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டக்குன்னு மெமரைஸ் ஆகாது. இதே ஒரு சாங் வச்சு நம்ம மெமரைஸ் பண்ணோன்னா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் அந்த எக்ஸசைஸில் வந்து நார்மல் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதே வந்து நான் டான்ஸ் அந்த ஐடி பார்த்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதனால எனக்கு வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டி, எனக்கு நார்மல் எக்ஸசைஸே இல்லை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஐடி டான்ஸ் வித் தீப்தி இவங்க ஐடியில் போயிட்டு, இவங்க அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பார்த்து பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக கூட இருக்குது. 30 மினிட்ஸ் அது 30 மினிட்ஸ் உங்களால் முடியலைன்னா கூட ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். பர் டேக்கு போதும். நீ வந்து மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ஃபுட்டில் தான். ஓகே, நான் இதுக்கு மேலே வந்து வர வீடியோஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டெய்லியும் காலையில் நான் ஒரு சத்து மாவு கஞ்சி குடிப்பேன். ஸோ வந்து அதுவும் உங்களுக்கு வந்து அதோட ப்ரிப்ரேஷன் வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி நான் வந்து வீட்டில் இருக்க ஃபுட்டை வச்சு எப்படி வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அதுவும் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ எல்லா வீடியோவும் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார்